முந்தி ஆயுதம் இல்லத்தை தேடிட்டு வரும் பதவிகள்லாம். ஆனா அதுக்கு பிறகு என்னாச்சு, இவங்க தேடிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு பதவி கொடுத்தா போதும், முஸ்லிம் அந்த இயக்கம் மட்டும் இல்ல, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய எல்லா இன்ட்ரெஸ்டையும் கொண்டு போய் அடகு வச்சிருவாங்க. இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அதை மட்டும் கொடுத்துருங்க எங்களுக்கு போதுன்னுவாங்க. இப்போ இருக்க என்ன பண்றாங்க, ஒரு படி போய் நாங்கள் மார்க்கத்தையும் கொடுத்துட்றோம், நீங்க உங்க வாக்கு வேத வாக்கு, நீங்க மௌலானாக்களுக்கெல்லாம் மௌலானா, நீங்க இந்த மாதிரி மார்க்கத்தையே கொண்டு போய் அவங்க காலடியில போட்டுருவாங்க அந்த ஒரு சீட்டுக்காக. அந்த நிலைப்பை நம்ம பார்க்குறோம். பல இயக்கங்கள் இங்க தோன்ற ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் அந்த அவங்களும் சொல்லலை, இந்த காரணம் முஸ்லீம் லீக் தலைவர்கள் தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம். முஸ்லிம்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடி, பிரதிநிதித்துவ ஒரே சபையா இருந்ததை இன்னைக்கு அதை அழிச்சு ஒழிச்சதுல முக்கியமான காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான். கலைஞர் கருணாநிதியும் காதர் மொய்தீன்றதுல எந்தவித தயக்கம் இல்லாம என்னால அதை சொல்ல முடியும். அவரையும் வாழும் காகிதம் இல்லை என்று சொல்லக்கூடியவங்களும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இதுதான் வேதனையா இருக்கு. இவங்க அந்த MLKSயை போய் தனியா ஒரு கட்சியா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. அது முக்கியமானவங்களுக்கு தான் தெரியும், அந்த கேடர்ஸ்க்கும் தெரியாது. இவ்வளவு ஃப்ராட் பண்ண ஒரு கட்சி, இவ்வளவு மோசடி பண்ண கட்சி வேற எந்த கட்சியுமே இல்லை. அதை அடிச்சு நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி யாராவது ஒரு இன்னொரு கட்சி இதுக்கு இணையா இவ்வளவு ஃப்ராட் பண்ணிருக்கோம் காமிச்சாங்கண்டா நான் அவார்டே கொடுக்குறேன். இவரும் காதர் மொய்தீனும் சாதனையாளர் தான், ரெண்டு விஷயத்துல சாதனையாளர். 7 தடவை இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களே, 7 தடவை தொடர்ந்து தோல்வியுற்ற ஒரே தலைவர் இந்தியாவில் காதர் மொய்தீன் தான். அதுவும் சொந்த தொகுதியில 5 தடவை தோத்துருக்காரு. 5 தடவை தான் சொந்த திருச்சிலேயே தோத்துருக்காரு. அந்த மாதிரி சாதனை எந்த தலைவர்கிட்ட இருக்கு காமிங்க. ஆயுதமில்லத்தை ஒருமையில கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தவர்தான காதர் மொய்தீன். உதயசூரியன் சின்னத்துல 2 தடவை நின்று ஜெயிச்சவங்க இப்போ ஏடி சின்னத்துல நிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டதும் நம்ம முயற்சியில தான் முடிஞ்சது. இந்திய முஸ்லிம்களின் தேசிய தலைவராக இருந்த கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களின் பேரன் திரு தாவூத் மியாகான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். நடப்பு அரசியல் நிலவரங்கள் குறித்து அவரிடம் விவாதிக்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சிட்டு வருது. நீங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் பயணிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியில் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கட்சியினுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வெளிநாட்டிலேருந்து இங்கே நான் காயிதே மில்லத்துக்கு பிறகு அந்த முஸ்லீம் லீக்கினுடைய செயல்பாடுகளில் நிறைய மாறுதல்கள் இருந்தது. ஏதோ ஒரு சீட்டு கிடைச்சிச்சுண்டா, முந்தி காயிதே மில்லத்தை தேடிட்டு வரும் பதவிகள்லாம். 3 ராஜ்யசபா எம்பிக்களும் முஸ்லீம் லீக்ல ஒரே நேரத்தில் கூட இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பதவிகள் முஸ்லீம் லீகை தேடி வந்துட்டு இருந்த காலகட்டத்துல எல்லாம். ஆனா அதுக்கு பிறகு என்னாச்சு, இவங்க தேடிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு பதவி கொடுத்தா போதும், முஸ்லீம் அந்த இயக்கம் மட்டும் இல்லை, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய எல்லா இன்ட்ரெஸ்டையும் கொண்டு போய் அடகு வச்சிருவாங்க. இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அதை மட்டும் கொடுத்துருங்க எங்களுக்கு போதுன்னுவாங்க. இப்போ இருக்க என்ன பண்றாங்க, ஒரு படி போய் நாங்கள் மார்க்கத்தையும் கொடுத்துட்றோம், நீங்க உங்க வாக்கு வேத வாக்கு, நீங்க மௌலானாக்களுக்கெல்லாம் மௌலானா, நீங்க இந்த மாதிரி மார்க்கத்தையே கொண்டு போய் அவங்க காலடியில போட்டுருவாங்க அந்த ஒரு சீட்டுக்காக. அந்த நிலைப்பை நம்ம பார்க்குறோம். அதனால அந்த இயக்கத்துல இருந்து இந்த தலைவர்கள்கிட்ட ஆயுத மில்லத் மடியில வளர்ந்துட்டு இந்த மாதிரி தலைவர்கள்கிட்ட போய் இருக்கிறதுக்கு எனக்கு அது இடம் கொடுக்கல. அதே நேரத்தில் இவர்களுடைய செயல்பாடுகளையும் நான் வெளிப்படையாக கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். நான் அமைதியாக இருப்பேன். நான் வெளிநாட்டில் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் வெளிநாட்டில் பணியில் இருந்தேன். அந்த பீரியட்ல கூட அங்கிருந்து தொடர்பு கொண்டுகிட்டு நீங்கள் செய்து தப்பு, இந்த முடிவு சரியில்லை அப்படின்னு சொல்லி எடுப்பேன். அதனால நான் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்த உடனே என்னுடைய உறுப்பினர் இதை ரினியூ பண்ண அப்பவுமே நான் தொடர்பில் தான் இருந்தேன். முஸ்லீம் லீக்ல ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்பில் தான் இருந்தேன். கேரளா முஸ்லீம் லீக் நண்பர்கள் அங்கே அந்த கேரளா முஸ்லீம் கல்ச்சுரல் சென்டர்னு ஒன்று இருக்குது. அதனுடைய சவுதி அரேபியாவினுடைய அந்த எல்லாம் ஒரு முக்கியமான அந்த அட்வைசரி போர்டு தலைவராக இருந்து அங்கே ஆரம்பிக்கிறது எல்லா பணிகள்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தேன். அது மாதிரி நிறைய அவங்களோட கிட்டத்தட்ட தினம் என்னை பற்றி செய்திகள் இயக்க செய்திகள்
கேரள மலையாள பத்திரிகைகளில் வந்துட்டு இருக்கும். அண்டு இங்கே வந்து இந்த இயக்கம் வந்து பலவீனமானோன்னு பல இயக்கங்கள் இங்கே தோன்ற ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் வந்து அந்த அவங்களுக்கு சொல்லலை, அந்த காரணம் வந்து முஸ்லீம் லீக் தலைவர்கள் தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இங்கே நான் 1998 இங்கே திரும்பி வந்து இந்த பணிகள் கொஞ்சம் இயக்க பணிகளில் சேர்ந்து செட்ரேட் பண்ணலான்னு ஈடுபடும் போது எனக்கே தெரியாமல் இப்போ இருக்கிற தலைவர் ஒரு எக்ஸ்பர்ட்டே ஆர்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டார். ஒரு பக்கம் நான் உறுப்பினராக இது பண்ணுறேன், அவர் வந்து எனக்கே தெரியாமல் ஒரு எக்ஸ்பர்ட்டே ஆர்டர் உடனே வாங்கி வச்சுக்கிறாரு. நான் முஸ்லீம் லீக் பேரை பயன்படுத்தக்கூடாது, எனக்கு தெரியாது, பல வருடங்கள் பிறகு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநில செயலாளராக கொடுக்குறாங்க, பல நிர்பந்தங்களுக்கு இடையிலே அவர் கொடுக்குறாரு. அது அந்த ஆர்டர் வாங்கினதுக்கு பிறகே கொடுக்குறாரு. அப்போ வழக்கப்படி இவங்களும் அந்த முடிவு, அந்த தேர்தலில் நிற்கும்போது அந்த வேறு சின்னத்தில் நிற்கிற முடிவு எடுக்கிறாரு, திமுக சின்னத்தில் நிற்கணும், அது தானே நிற்கணும்ன்ட்டு. இப்போ என்ன இருக்கிறதுனா சட்டத்தில் வந்து அந்த கட்சியில் உறுப்பினராக இருந்து ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவங்களா இருக்கணும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆல்ரெடி நேம் ஷுட் பி ஆன் த ரோல்ஸ் ஆஃப் தி பார்ட்டி அண்ட் ஹீ இஸ் த பிரசிடன்ட் மெம்பர் ஆஃப் தி பார்ட்டி இருந்தால் தான் நிற்க முடியும். இந்த எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆக்ட் சொல்லுது. அப்போ அவங்க அந்த உறுப்பினராக காமிக்கணும். இதெல்லாம் இந்த நீங்கள் இங்கே முஸ்லீம் லீக் தலைவராக இருந்துக்கிட்டு திமுக உறுப்பினராக நீங்கள் நிற்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதில் என்ன பண்ணுறாங்க, இல்லை தேர்தல் முடிஞ்சவொடனே நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், இப்போ ஒரு சீட் கிடச்சிருக்கு, அது நின்று முதல்ல ஜெயிக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. ஜெயிச்சு வந்த பிறகும் அவர் அதே மாதிரி செயல்பட ஆரம்பித்தார். அப்போ நம்ம எதிர்த்தும் எங்களெல்லாம் கட்சியில் நான் பல மூத்த தலைவர்கள், ஜமால் மொஹிதீன் பாப்பா, அப்புறம் அட்வொகேட் முகமது சாலி ரொம்ப மூத்த தலைவர், இவங்க இந்த மாதிரி டிஎஸ்ஏ ரஹமத்துல்லா இவங்கெல்லாம் உதவி தலைவர் ரேங்கில் இருக்கிறாங்க. இவர் செயலாளர் ரேங்கில் இருக்கார் சாலி. இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் இப்போ ஒரு 6 பேர், அதில் என்னையும் சேர்த்து கட்சியிலிருந்து உடனே நீக்கிறாங்க. காரணம் என்னென்னா, 2 கட்சியில் ஒரே நேரத்தில் உறுப்பினர், அவர் திமுகலையும் உறுப்பினராக இருக்கார், பாராளுமன்ற. இங்கே அதை விட்டு அவர் விலகினாருன்னா அவர் பதவி அங்கே பறி போயிடும். இந்திய அரசியல் சாசனம் 10வது அட்டவணை அடிப்படையில் உடனே எங்களை கட்சியிலெல்லாம் நீக்கிட்டாரு. நாங்கள் அந்த வழக்கு இன்னும் அந்த வழக்கு கூட முடியல, அங்கே வழக்கு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு எதிராக அவர் வாங்கின இது கூட நான் முயற்சி பண்ணேன். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஒரே நேரத்தில் 2 பதிவு பெற்ற கட்சிகளில் வந்து உறுப்பினராக இருக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தால் அவங்க பதவியை இழக்க வேண்டி வரும். ஹாதர் மொய்தீன் வந்து திமுக சார்பாகவும் உறுப்பினராக இருந்துக்கிட்டு முஸ்லீம் லீகினுடைய தலைவர் நீங்கள் இருக்காரு, அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டோம். அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன வழக்கில் அதில் என்ன சொன்னார், முஸ்லீம் லீக்ன்ற இயக்கமே இல்லை நான் இருக்கிறது, அது ஒரு அரசியல் இயக்கம் கிடையாது, அது ஒரு கலாச்சார கழகம், அது அந்த பழைய இயக்கத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, இது ஒரு கல்ச்சுரல் பாடி, இது ஆனால் நான் உறுப்பினராக இருக்கிறது முஸ்லீம் இது திமுகவில் மட்டும்தான் நான் உறுப்பினராக இருக்கேன், அதனால எந்த சட்டத்தையும் நான் மீறலை அப்படின்ட்டு. அது சுப்ரீம் கோர்ட்டில் கூட தள்ளுபடி செய்யும்போது சொன்னாங்க, அவர் வந்து முஸ்லீம் லீக் என்ற அந்த கட்சியில் இல்லை, அவர் அரசியல் கட்சியில் இல்லை, அவர் திமுகவில் மட்டும்தான் உறுப்பினராக இருக்கிறாரு, நீங்கள் வழக்கு போட்டவங்க முஸ்லீம் லீக்கில் இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தவறு அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு திமுக தலைமையும் அவருக்கு அஃபிடவிட் கொடுத்தாங்க, எங்கள் கட்சியில் மட்டும்தான் இருக்காரு, வேற கட்சியில் ஒரு முஸ்லீம் லீக்ன்ற கட்சியில் ஒரு உறுப்பினராக இல்லை அப்படின்னு திமுக தலைமை கூட கொடுத்தது. எந்த காகித மில்லத்தோட சேர்ந்துக்கிட்டு அவங்க ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக அவங்க பயன்படுத்தினாங்களோ, ஆயுதம் இது பேர் அடிக்கொரு தரம் பயன்படுத்தினாங்களோ, அந்த வாக்குகளை வாங்கிறதுக்காக, ஆதரவு பெறுவதற்காக, அந்த கட்சியே இல்லை, அவங்க உருவாக்கின கட்சியே இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து அவங்க சார்பாக ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதை அப்போதான் அதை எதிர்த்துக்கிட்டு நான் வந்து கலைஞரை எதிர்த்து நிற்கணும், இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் ஒரு இஸ்லாமிய இயக்கம், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடி அதுக்கு செஞ்சுருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் தேர்தலில் 2006 தேர்தலில் அவர் எதிர்த்து சுயேட்சையாக நின்றேன். சேப்பாக்கில் அவங்க ஜெயலலிதா அம்மா அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அண்டு இது காரணமே வந்து அவங்க முஸ்லீம் லீக் செஞ்சது, முஸ்லீம்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடி, பிரதிநிதித்துவ ஒரே சபையாக இருந்ததை இன்னைக்கு அதை அழிச்சு ஒழிச்சதில் முக்கியமான காரணம் இவங்க 2 பேர் தான், கலைஞர் கருணாநிதியும் ஹாதர் மொய்தீன்றதுல எந்தவித தயக்கம் இல்லாமல் என்னால் அது சொல்ல முடியும். அது இன்னும் விரிவாக அதை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இவங்க கொடுத்துருக்கிற அஃபிடவிட்ஸ் ஒன்றுக்கு மேலே இவங்க எலெக்ஷன் கமிஷனே ஒரு காலகட்டத்தில் இவர் தலைவராக, இவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க செல்லாதுன்னெலாம் சொன்னாங்க. பிறகு அது ஒரு பெரிய தொடர்கிறது. கடைசியில் எலெக்ஷன் கமிஷன் இப்போ என்ன சொல்லியிருக்கு,
2012ஆம் ஆண்டு 3/3/2012 அமைக்கப்பட்ட புதிய கட்சி. இந்த பழைய கட்சி உங்க தாய் சபை காயிதமில்லத் கட்சி தான் தாய் சபை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இது அந்த கட்சி கிடையாது. புதுசா இப்ப ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்றுதான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. அதுக்கான ஒரு டைரக்ஷன் நான் வாங்க வேண்டியிருக்கு. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுண்டா அது பண்றதுல கொஞ்சம் அவங்களுக்கு அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கோர்ட் மூலமா அது ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டேன்னு சொன்னா இவங்க என்னுடைய இது முடிஞ்சு போயிடும். இந்த சகாப்தம் 1000ல் ஒருவன் படம், குலேபகாவலி படம்லாம் இப்ப நிறைய வந்திருக்கு. எம்ஜிஆர் காலத்து படம் அதான் சொல்ல முடியுமா? அந்த பழைய பேனர்ல புது படங்கள், புது நடிகர்கள், புது கதை அம்சம் வந்திருக்குது. அதே மாதிரி தான் குலேபகாவலி நிறைய படங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி தான் அந்த பேரு பழைய பேரு. ஆனா இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே வித்தியாசமான சட்டத்திட்டங்கள், வித்தியாசமான இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகுடைய நிலைப்பாடு. இந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா நவாஸ் கனி என்பவருக்கு வந்து ராமநாதபுரம் தொகுதியில் சீட் கொடுத்துருக்காங்க. அவர் கட்சியில் வந்து அடிப்படை உறுப்பினராகவோ அல்லது தீவிரமாக செயல்படுவராகவோ இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இந்த கட்சி இப்போ இந்தியன் சில வருடங்களாகவே அவங்க அந்த கட்சி இந்த இந்தியன் முஸ்லீம் லீகில் இருக்கிறவங்களோட நான் நெருக்கமாக இல்லை. அவங்களுடைய நடவடிக்கைகள் பெரும்பாலும் என்னன்னு எனக்கு அவ்வளோ விவரமாக தெரிகிறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நவாஸ் கனி அந்த கட்சியில் இல்லை. அவர் பல இயக்கங்களோட தொடர்பில் இருப்பவர்ன்றது பார்த்துருக்கேன். அவர் ஒரு சோஷியல் ஃபிகரு, பல பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு இருப்பார். அதில் தன்னை வந்து ஒரு முஸ்லீம் லீக்காரராக அவர் எங்கேயுமே ஐக்கியப்படுத்திக்கிட்டு இல்லை. அவர் இன்னைக்கு அவருக்கு அங்கே வேட்பாளராக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவர் கொடுத்தது சரியா தப்பா என்பது வந்து அது அந்த கட்சிக்காரங்க அவரோட இருக்கிறவங்க அவங்க அதை முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம அதில் தலையிட விரும்பல. ஆனால் இந்த மாதிரி சில நிலைப்பாடுகள் முஸ்லீம் லீக்கில் வந்து வெளியிலேருந்து தொகுதிகளை வாங்கி அது நிற்கிறது இங்கே மட்டும் இல்லை, கேரளாலையும் அந்த மாதிரி நடந்திருக்கு. அங்கே ஒரு உறுப்பினர் இப்பவும் இருக்கார் ராஜ்யசபாவில். அவர் வந்து பேசுனது வந்து நீங்கள் பார்க்கலாம். ட்ரிபிள் தலாக், முத்தலாக் சட்டம் அரசியல் இதில் வரும்போது, பாராளுமன்றத்தில் மேலவையில் விவாதத்துக்கு வரும்போது மத்திய அரசனுடைய பிஜேபி அரசை ஆதரித்து பேசினார். இன்னைக்கு இணையதளத்தில் ஒரு ஸ்பீச் எல்லாம் இருக்குது, வந்துட்டு தான் இருக்குது. அதை ஆதரிச்சு மற்ற 2 உறுப்பினர்கள் மக்களவையில் வந்து அதை எதிர்க்கிறாங்க. ஆனால் ஓட்டெடுப்பில் கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆதரிச்சே பேசுகிறார். இது மோடி அவர்கள் பிரதமர் எது செஞ்சாலும் சிறுபான்மை மக்களுக்கு நன்மை தான் செய்வார், அதனால் நான் ஆதரிக்கிறேன்னு பேசியிருக்காரு. இந்த மாதிரியான உறுப்பினர்கள் வெளியிலேருந்து பார்ட்டிக்கு வரவங்க இந்த இவங்கெல்லாம் அவருடைய நிலைப்பாடு ஒரு சமுதாயத்திற்கு இருக்குமான்றது சந்தேகம்தான். இவங்க தங்களுடைய வர்த்தகம், வியாபாரம், தனக்கு ஒரு உதவியவர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுடைய இது அந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக ஒரு சமுதாயம் வந்து இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. காயிதமில்லத்து மாதிரி அவர்கள் கூட இருந்த மற்ற நிர்வாகிகள், தலைவர்கள் மாதிரியான ஆட்கள் பதவிக்கு வரமாட்டாங்களான்னு இயங்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அதுக்கு நவாஸ் கனி எல்லாம் பயன்படுவாரா என்பது சந்தேகம்தான். அது இடையில இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு தெரியாது. 1990லேயே இவங்க வந்து தனியாக போய் ரிஜிஸ்டரே பண்ணிக்கிட்டாங்க. கேரளா முஸ்லீம் லீக், இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எப்படி சொல்லுவோம் டிஎன்சிசின்னு, கேரளாவில் கேபிசி, கேரளா பிரதேஷ்கம். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு மாநில டிஎன்ஐயூஎம்எல்வாங்க. தமிழ்நாடுடைய பிரான்ச்சு ஐயூஎம்எல் தான், ஆனால் டிஎன்ஐயூஎம். கேரளாவை வந்து எம்எல்கேஎஸ்சின்னு சொல்லுவாங்க, முஸ்லீம் லீக் கேரளா ஸ்டேட் கமிட்டின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க அந்த எம்எல்கேஎஸ்சியை போய் தனியாக ஒரு கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. அது அந்த முக்கியமானவங்களுக்கு தான் தெரியும், அந்த கேடர்ஸ்க்கும் தெரியாது. இப்ராஹிம் சுலைமான் சேட் தலைவராக இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. காரணம் 92ல் இப்ராஹிம் சுலைமான் சேட்டை கட்சியிலேருந்து அவங்க நீக்கும்போது அந்த சில அதிகாரங்கள் தலைவர்ன்ற முறையில் அந்த சின்னம் அதை பற்றியெல்லாம் அவர்கிட்ட இருந்து அது அவர்கிட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காக ஏற்கனவே கட்சியை வந்து தனி இவங்க போய் ஒரு மாநில அமைப்பை போய் எலெக்ஷன் கமிஷனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. எங்கிட்டயே பல இது இருக்கு. இப்போ அது 2 இருவேறு கட்சிகளாக தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்லிமெண்ட்டு எல்லாமே அதை நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுனா எம்எல்கேஎஸ்சின்னு தான் பண்ணுவாங்க. வெளியில் அவங்க பிரச்சாரம் பண்ணுறது ஐயூஎம்எல் செய்வாங்க. அது ஒரு 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 சட்ட ரீதியான பெரிய குற்றம். அது தவறான பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு சில பேர் வழக்கம் போட்டாங்க.
எனக்கு இந்த மேட்ரு 2007 2008 தான் இந்த காதர் மொய்தீன் மேலே வழக்கு தொடரும் போது தான் அப்போ தான் நான் சொன்னேன், கேரளாவில் அங்கீகாரம் பெற்றிருக்கு முஸ்லீம் லீக், அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்குது, அதை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வாங்கி நிற்கலாம், இதை விட்டு திமுக சின்னத்தில் எதுக்கு நிற்கிறாருன்னு போது இல்லை நாங்கள் தனி கட்சி, எங்களுக்கும் ஐயுஎம்எல்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படி. உடனே ஆர்டிஐயில் பார்லிமெண்ட் எழுதுனா, நான் செக்ரட்டேரியட்டுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதுனா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் எம்எல்கேஎஸ்சி முஸ்லீம் லீக் கேரளா ஸ்டேட் கமிட்டியும் இருவேறு கட்சிகள். சரி, அப்போ அங்கே எம்பியா இருக்கிறவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அங்கே அஹமது இருந்தார், அவர் எம்எல்கேஎஸ்சின்ற கட்சியை சேர்ந்தவர். ஐயுஎம்எல் அவர் தலைவராக இருக்க முடியுமா? அவர் ஐயுஎம்எல் தலைவராக இருக்க முடியாது, அதில் உறுப்பினராக இருக்கும்போது எம்பியா இருக்கும்போது. அப்புறம் எத்தனை எம்பிக்கள் முஸ்லீம் லீக்ல இருக்காங்கன்னு கேட்டேன், ஒரு எம்பி கூட ஐயுஎம்எல்ல இல்லை. இதெல்லாம் எங்கிட்ட இருக்கு, அதோ உங்க டேபிள் மேலேயே இருக்கு அந்த பேப்பர்கள், நீங்கள் இப்போ கூட ஆய்வு பண்ணலாம். அதெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராடை கேரளாவில் நடத்திட்டு இவங்க வந்து இது நாங்கள் ஐயுஎம்எல். இப்போ எனக்கு தெரியாது, இது நான் காதர் மொய்தீன் எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது இந்த இதுவும் இப்போ வெளியில் வருது, இந்த பூதமும் வெளியில் வருது. இப்போ இந்த மாதிரி முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அரசியல் இதில் ஃபீல்டில் இருக்கிறவங்கள இவ்வளோ ஃப்ராட் பண்ண ஒரு கட்சி, இவ்வளோ மோசடி பண்ண கட்சி வேற எந்த கட்சியுமே இல்லை. அதை அடிச்சு நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி யாராவது ஒரு இன்னொரு கட்சி இதுக்கு இணையாக இவ்வளோ ஃப்ராட் பண்ணியிருக்கோம் காமிச்சாங்கண்டா, நான் அவார்டே கொடுக்குறேன் அவங்களுக்கு, நிச்சயமாக நான் அவார்டு கொடுக்குறேன் அவங்களுக்கு. அது இதுக்கு இணையாக ஃப்ராட், இதை செட்ரைட் பண்ண வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. காகிதம் இல்லதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு சாலையில் வந்து அனுமதி இல்லைண்டா கூட கடக்க மாட்டாங்க. குரோம்பேட்டையில் அந்த வீட்டு போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி வீடு, அங்கே ஒரு திறந்த பேசேஜ் இருக்கும், அப்படியே வந்து ரோடை கிராஸ் பண்ண உடனே ரயில்வே லைன், அந்த ரயில்வே லைன் தான் முன்னாடி இருக்கும், அது கிராஸ் பண்ணால் உடனே பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஆனால் அவங்களும் ஏற மாட்டாங்க, எங்கேயும் அந்த வழியாக போட மாட்டாங்க, போய் இந்த பக்கம் எங்கேயோ போய் அது ஓவர் பிரிட்ஜ் தான் தாண்டி கடைசி. காரணம் என்னன்னு சொன்னால், அப்போ அங்கே தண்டவாளத்தை இருப்பு பாதை கடப்பது குற்றம்னு ஒரு போர்டு போட்டிருந்தான். அதுக்கப்புறம் அது லெவல் கிராசிங்காக மாற்றி அது வந்துச்சு. அந்த அளவுக்கு கூட அவங்க வந்து சட்டத்தை மீற அந்த ஒரு தலைவர் உருவாக்கின ஒரு இயக்கம் இன்னைக்கு சட்டத்தை முழுமையாக 100க்கு 100 சட்டத்தை மீறக்கூடிய ஒரு இயக்கமாக மாற்றி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க. அவரையும் வாழும் காகிதம் இல்லத் என்று சொல்லக்கூடியவங்களும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இதுதான் வேதனையாக இருக்குது எனக்கு. இன்னைக்கு பல மடங்கு பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்டா, ஆனால் இந்த பிரச்சனைகளோட மிகப்பெரிய பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு விஸ்வரூபம் எடுத்து இருந்த காலகட்டம் வந்து 1947-48. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சரியான டைரக்ஷன், ஒரு எதிர்காலமே இருக்காதோ முஸ்லிம்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அதை வந்து அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து அவங்கள வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. இது அந்த பீரியடை கேரள கேசரி சிஹெச் முகமது கோயா அவங்க சொல்லுவாங்க. அது எப்படி உணர்ச்சி பூர்வமாக சொல்லுவாங்கன்னா, ஒரு கப்பல், சமுதாயம்ன்ற இஸ்லாமிசம் ஒரு கப்பல் சூறாவளியில் சிக்கிட்டு திசை தெரியாமல் அப்படியே அலக்கழிச்சு போய்கிட்டு இருக்கு. அது எங்கே போகும் ஏது போகும் தெரியாது, அத்து பிடிங்கிட்டு போய்கிட்டு இருக்கு அந்த கப்பல். அப்போ ஒரு வலிமையான கரம் அந்த சுக்கானை பிடிச்சு அதை ரொம்ப லாவகமாக அந்த கப்பலை செலுத்தி கரை சேர்த்துச்சு. அந்த கைக்கு சொந்தக்காரர் குரோம்பேட்டை பர்ணசாலையில் இருக்கக்கூடிய காகிதம் இல்லத் என்னுடைய தலைவர் அப்படின்ட்டு ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசுவோம். சொல்லும்போதே நானே அவ்வளோ ஒரு அது உண்மையான இது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டில் மற்ற குடிமக்களோட முஸ்லிம்கள் ஈக்குவாலிட்டியோட மரியாதையோடு வாழ முடியும், வாழ்வார்கள். இதுதான் இந்த முஸ்லீம் லீகினுடைய கொள்கை. அதுக்கு தான் நாங்கள் பாடுபடுறோம். 2ஆம் தர குடிமக்களாக மாற்றணும்னு இங்கே எவ்வளோ பெரிய சக்திகள் முயற்சி செஞ்சாலும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இருக்கிற உரிமைகளில் நம்ம எந்த விதத்திலையும் வந்து நம்ம குறைந்தவர்கள் இல்லை. அந்த உரிமைகளை பெற்று மற்றவங்களுக்கு ஈக்குவலாக வாழக்கூடிய ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுப்பது தான் முஸ்லீம் லீகினுடைய அடிப்படை கொள்கை நோக்கம் சொல்லிட்டு தான் அந்த முஸ்லீம் லீக் அவங்க கண்டினியூ பண்ணாங்க. அது வந்து அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ நிறைவேற்றினாங்க. இந்தியாவுடைய பிரிவினைக்கு காரணம் முஸ்லீம் லீக்னு குற்றம் சாட்டினவங்கள இன்னைக்கு இந்தியா அதனுடைய தலைவரை கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லை, முஸ்லீம்களை அந்த கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத் என்று போற்றக்கூடிய அளவுக்கு அவங்க எந்த கொள்கைகள் அந்த நேரத்தில் அந்த சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஒரு நேஷனல் கேபினெட் நேரு அமைக்கிறாரு. அதில் இந்து மகாசபா தலைவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியை கூப்பிட்டு தொழில்துறை அமைச்சராகும். கட்சியிலே இல்லாத இவரை அம்பேத்கருக்கு லா மினிஸ்டர் பதவி கொடுக்குறாரு. ஆர்கே லக்ஷ்மண் செட்டியார் கோயம்புத்தூர் சேர்ந்தவருக்கு
ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கொடுக்குறாரு. எல்லா முக்கியமான பதவிகள் எல்லாம் கட்சியில் இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஒரு நேஷனல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது காகிதமில்லத்துக்கிட்டையும் கேட்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு முக்கியமான எதிர்கட்சி அவங்க தான். நீங்கள் உங்கள் கட்சியை டிஸ்பேண்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் பேரையாவது மாற்றிக்கங்க, உங்களுக்கு நாங்கள் அந்த பதவி மத்திய கேபினெட்டில் பதவி கொடுக்குறோன்ட்டு. அப்போ இங்கே இருந்தவங்கலாம் விட்டுட்டு போகிறாங்க, சொந்த மைத்துனர்கள் கூட போகிறாங்க. இவங்களாம் பத்திரிகையில் கொடுக்குறாங்க, நாங்கள் எங்களுக்கும் முஸ்லீம் லீக்கும் சம்மந்தம். மேயராக இருந்தவர் முஸ்லீம் லீக் மேயர் மெட்ராஸில், அவரே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லாம் போகும்போது காகிதம்பில் சொல்கிறாங்க, உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் கட்சியை டிசால்வ் பண்ண இல்லைன்ற பேரை மாற்றிக்கிட்டேன்னு சொன்னால், ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் இந்த பிரிவினைக்கு நீங்கள் தான் காரணம், அதனால தான் நீங்கள் இதை ஊர்ஜிதம் படுத்துகிற மாதிரி ஆயிடுது. எத்தனை பேர் போனாலும் சரி, எத்தனை அழுத்தம் கொடுத்தாலும் சரி, இந்த இயக்கத்தை நான் தனி மனிதனாக இருந்தவொடனே நான் நடத்துவேன். அப்படி நாங்கள் எந்த தவறும் செய்யலை, இந்திய பிரிவினைக்கு நாங்கள் காரணம் இல்லை, அது காங்கிரஸில் இருந்து சில தலைவர்கள் செஞ்ச தவறுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் பே பண்ண வேண்டியிருக்கு எங்களுடைய ப்ரைஸு. பிரிவினையும் எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் இருந்தோம். எங்கள் மேலே அது திணிக்கப்பட்டிருக்கு, இந்த சமுதாயத்தின் மேலே பண்ணிவிட்டு அதை இன்னைக்கு அதுக்கு பழியும் எங்கள் மேலே போட்டுட்டு நாளைக்கு குற்ற பரம்பரையாக என் சமுதாயத்தை நீங்கள் கொண்டு போக பார்க்குறீங்க, அனுமதிக்கவே முடியாது சொல்லி மற்ற இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் தான் உடனே அந்த மத்திய கேபினெட் அமைச்சர் பதவியை வாங்கிட்டு பேசாமல் போய் உட்காந்துருப்பாங்க, நிச்சயமாக உட்காந்துருப்பாங்க. காகிதமில்ல அப்புறம் கடைசியில் 52 முதல் தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார் காகிதமில்லத்தை பார்த்து கொச்சினில் சந்தித்து கேட்குறாங்க, சாச்சாஜி உங்கள் அந்த சரி அந்த உங்கள் ஐயுஎம்எல் பேர்லலாம் நின்றாதீங்க, ஒரு 10 பேர் நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்க, நாங்கள் எங்கள் சின்னத்தில் எம்பியாக நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்குறோன்ட்டு தாப்னார் உங்ககிட்ட. ஏன்னா நெஹ்ருவும் காகிதமில்லத்தும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் தான், அரசியல் ரீதியாக அவங்க கருத்து வேறுபாடு அது தேர்ந்தெடுத்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுங்க. இங்கே இருக்க தலைவர்கள்லாம் காகிதமில்லத்தை நெருக்குறாங்க, ஏன்னா பதவி கிடைக்குதே, மந்திரி பதவியும் கிடைக்கும், நீங்கள் ஏற்றுக்குங்க இதை விட ஒன்று வேணும். நிச்சயமாக முடியாதுன்ட்டாங்க காகிதமில்லத். அந்த சின்னம் கூட நாங்கள் தேர்தலில் நிற்போம், தோல்வி அடைவோம், பொது தொகுதியில் நிற்கிறதுனால எங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும், ஆனாலும் நான் இதையும் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னால் எங்கள் சமுதாயம் தவறு செய்துட்டு காலம் பதில் சொன்னோம், நாங்கள் இந்த பிரிவினைக்கு காரணம் இல்லை என்பதை நாங்கள் நிரூபிப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றாங்க. இன்னைக்கு அந்த சின்னத்தை தான் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு இந்த காதர் மொய்தீன் போய் அவர் நிற்காத சின்னமே கிடையாது தமிழ்நாட்டில். இன்னைக்கு அந்த மாதிரி அதை கேவலப்படுத்திட்டு அதை கட்சி இன்னைக்கு போனதுக்கு காரணமே அது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லை, இப்போ காகிதமில்லத்தை பற்றி தொகுதிக்கே போகாமல் ஒரு தடவை ஜெயிச்சவர்ன்ற ரொம்ப பெருமையாக நம்ம சொல்கிறோம், பல சாதனைகள் செஞ்சுருக்கார். இந்த முகநூல்லையும் சில பேர் எனக்கு திருப்பி 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 கேட்குறேன், உங்கள் சாதனைகள் என்னையா செஞ்சார் உங்கள் தலைவர் சொல்லியாருன்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்க அவங்க. என்னையும் சரி நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை ஒரு துரும்பளவாக சொல்லணும், அதையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இப்ராஹிம் சுலைமான் சரி 7 முறை ஜெயிச்சிருக்காரு, பனாத்வாலா 7க்கு மேலே ஜெயிச்சிருக்காரு, இப்ராஹிம் அவரும் 7 தடவை ஜெயிச்சிருக்காரு பாராளுமன்றத்துக்கெல்லாம். காகிதமில்லத் ஜெயிச்சிருக்காங்க. இவங்களாம் சாதனையாளர்கள், அவங்க தொகுதிக்கே போகாமல் அவங்களும் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுவாங்க, காகிதமில்லத் தொகுதிக்கே போகாமல் ஜெயிப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் பல சாதனைகள் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு இவர் பெரிய சாதனையாளர்ன்றீங்களே, காமிங்களே என்ன சாதனை, அவங்களால காமிக்க முடியல. நான் சொல்கிறேன், இவரும் காதர் மொய்தீனும் சாதனையாளர் தான், 2 விஷயத்தில் சாதனையாளர். 7 தடவை இவங்களாம் ஜெயிச்சிருக்காங்களே, 7 தடவை தொடர்ந்து தோல்வியுற்ற ஒரே தலைவர் இந்தியாவில் காதர் மொய்தீன் தான். அதுவும் சொந்த தொகுதியில் 5 தடவை தோத்துருக்காரு, 5 தடவை தான் சொந்த திருச்சிலேயே தோத்துருக்காரு. அந்த மாதிரி சாதனை எந்த தலைவர்கிட்ட இருக்கு காமிங்க. துது இல்லு மனுத்தஷாவு துது இஸ்ஸு மனுத்தஷாவு, யாரை கண்ணியப்படுத்தணுமோ அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான், யாரை கேவலப்படுத்தணுமோ அவங்களை கேவலப்படுத்துறான். காகிதமில்லத்தை ஒருமையில் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தவர்தானே காதர் மொய்தீன். இன்னைக்கு அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தியிருக்கான், நம்ம கண் முன்னாலேயே அந்த இறை வசனத்துக்கு உதாரணத்தை கொடுக்குறான் பாருங்க, எவ்வளோ கூட கேவலப்படுத்தியிருக்கிறான் பாருங்க. அந்த இதுதான் இந்த தலைவர்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய, இவங்களால இந்த முஸ்லீம் லீக்லாம் பில்டப் பண்ண முடியாது. இதை வச்சுக்கிட்டு பதவிகள் அது இது. இந்த அப்துல் ரஹ்மானுக்கும் முஸ்லீம் லீக் என்ன சம்மந்தம், நானும் பார்க்குறேன், பூத கண்ணாடி வச்சுட்டு பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. வெளிநாட்டுக்கு இங்கேருந்து ஆட்கள் போவாங்க, அவங்கள வரவேற்கிறதுக்கு தனியாக அப்துல் ரஹ்மான் கூப்பிட்டுன்றா வரமாட்டாங்க. அது ஏதாவது ஒரு பேனர் ஒன்று எல்லாருக்கும் ஏற்கக்கூடிய பேனர்னா எதுனா பேனர் காகிதமில்லத். உடனே காகிதமில்லத் பேரில் ஒரு இதுன்னு வச்சுக்கிட்டு ஒரு அமைப்பு ஒன்று வச்சுக்கிட்டாங்க. வரவங்களை இது மாதிரி ஒரு லஞ்சுக்கு வாங்க, டின்னருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க இங்கேருந்து வர சில அரசியல்வாதிகள்லாம் இங்கே தவறாக ஏர்ன் பண்ண அந்த ரூபாவெல்லாம் அங்கே கொண்டு போய் எங்கே இன்வெஸ்ட் பண்ணோன்ட்டு போவாங்க. அவங்களோட ஒரு பேச்சு, நாங்கள் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் இதில் இருக்கோம், நாங்கள் அது இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், அப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு தொடர்புகள் அரசியல் தலைவர்களை ஏற்படுத்திக்கிறதுக்காக தான் ஒரு இதையும் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு பேரவையும் ஒன்று வச்சுக்கிட்டு.
அவங்க இது இப்படி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. முஸ்லீம் லீக்கும் அதுக்கும் இவங்களாம் வந்து என்ன செய்ய போகிறாங்க? தங்களுடைய ஒரு சொந்த சுயலாபத்துக்காக இவங்க செயல்படுவார்களே தவிர சமுதாயத்திற்கோ நாட்டுக்கும் இவங்களை வச்சுட்டு ஒரு பிரயோஜனமே இருக்காது. அதில் தனியாக நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் நான். ஆனால் எனக்கு உண்மையிலேயே நான் அதில் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இவ்வளோ தூரம் கொண்டு விட்டுருக்கேன் நான் தனிமையில் போராடி. இப்போ அந்த ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் கொடுத்துருச்சு, இவங்க புதுசாக 3/3/2012 இப்போ ஒரு டைரக்ஷன் ஒன்று வாங்கணும், அவ்வளோதான். அது என்ன சொன்னாங்க, ஏற்கனவே கேஸ் பெண்டிங்காக இருக்கிறதுனால 2 வழக்கு நடவடிக்கை எடுக்கும். அது ஒரு வழக்கு என்னுடைய வழக்கு, நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். சரி நீங்கள் நடவடிக்கை எடுங்க. ஆனாலும் ஒரு ஸ்டேலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ அவங்களே சொல்கிறாங்க கோர்ட் மூலமாக வாங்கிக்கங்கன்றாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு கோர்ட் மூலமாக போய் நீங்கள் அது இது அந்த அதே டைரக்ஷன் நீங்கள் பழைய முஸ்லீம் லீக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் நாங்கள் கேட்டது வந்து ப்ரேயர் வந்து அவங்க ஒரு மெர்ஜர்னு ஒரு போலி மெர்ஜர் பண்ணாங்க. 2 பக்கமும் இப்போ புருஷன் பொண்டாட்டிக்கு ரிஜிஸ்டரில் சைன் பண்ணுறதுக்கு புருஷனே பொண்டாட்டி சார்பாகவும் சைன் பண்ணிக்கிட்டு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரே இயக்கத்தை எம்எல்கேஎஸ்சி சார்பாக இருக்கிறவங்களே ஐயுஎம்எல் சார்பாகவும் கையெழுத்து போட்டு நாங்கள் மெர்ஜ் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. அந்த மெர்ஜருக்கு ஏற்பாடு பண்ணதே நான் தான், குறைஷை வச்சு. அன்னைக்கு ஐயுஎம்எல் பேருக்கு அவங்க வர வேண்டிய நிர்பந்தம் எம்எல்கேஎஸ்சியாக இருந்தவங்க அந்த நான் எடுத்த முயற்சியில் தான் வந்தாங்க அவங்க. இங்கே இவங்க உதயசூரியன் சின்னத்தில் 2 தடவை நின்று ஜெயிச்சவங்க இப்போ ஏடி சின்னத்தில் நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டதும் நம்ம முயற்சியில் தான் முடிஞ்சது. ஆனால் இவங்க வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இந்த தலைவர்கள் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் இல்லை. தகுதியானவர்கள் அதை எடுப்பாங்க. அந்த இயக்கம் எதிர்காலத்தில் அது வளரதான் செய்யும். எங்களோட நேரங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் முழுமையாக பதில் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன்.